நம்ம எல்லாம் என்ன தெரியுமா, we live for the things we see. நான் ஜெபம் பண்றேன்னா உடனே எனக்கு இங்க பதில் கிடைக்கணும், இல்லைன்னா அதை விட்டுருவேன். நான் ஜெபம் பண்ணேன், அவங்க வாழ்க்கையில ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல. நீங்க அதை முடிவு பண்ணாதீங்க. ஜெபிக்கிறது உங்களுடைய ஆசாரிய ஊழியம். பரிந்து பேசுறது உங்க ஆசாரிய ஊழியம். பரிந்து பேசுதல் எதுக்காக? பாவத்திற்காக. ஒருத்தன் பாவத்தில் இருக்கிறான்னா அந்த இடத்துல நீங்க நின்று கேளுங்க, ஆண்டவரே என் ராஜ மேன்மையை பயன்படுத்தி நான் கேட்கிறேன், நான் தப்பு செய்யல, ஆனாலும் நான் சொல்றேன் நாங்கள் பாவம் செய்தோம், இறங்குங்க. எனக்கு இறங்குவீங்கல்ல, அதே மாதிரி உங்களுக்கு இறங்குங்க. அந்த இருதயத்தோட நீங்க நீங்க ரட்சிக்கப்படாத உங்களுக்கு ஜெபம் பண்ணீங்கன்னா ரட்சிக்கப்பட்டுருவாங்க. ஹல்லேலூயா. தப்பு செய்யறவங்களா இருந்தா அந்த தப்பை விட்டு வெளியில வந்து பரிசுத்தத்தின் பாதையில நடை போடுவாங்க. Put yourself in their shoes. துதி ஆராதனையின் பலிகளை தேவனுக்கு செலுத்துங்க. துதியின் பலிகளை தேவனுக்கு செலுத்துங்க. உங்களையே அர்ப்பணிங்க.